கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசாரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். கரூரில் உள்ள வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தவிகவின் பிரச்சாரக் கூட்டத்தில் அதிக அளவு பொதுமக்கள் கூடினர். இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். இவ்வழக்கை சிபிஐ விசாரணை செய்து வருகிறது. அக்டோபர் இறுதியில் கரூர் நகர இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் கரூர் வேலுசாமிபுரத்தை சேர்ந்த கடைக்காரர்கள் 4 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து வேலுசாமிபுரத்தில் சாலையை 3D லேசர் ஸ்கேனர் மூலம் அளவீடு செய்யும் பணியையும் மேற்கொண்டனர். இவற்றைத் தொடர்ந்து வேலுசாமிபுரத்தில் கடை வைத்திருப்பவர்கள், பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட போலீசார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. இது தொடர்பாக நேற்று முன்தினம் கரூர் சுற்றுலா மாளிகையில் 10க்கும் மேற்பட்ட வர்த்தகர்களிடம் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து கரூர் சுற்றுலா மாளிகையில் இருந்து நேற்று முன்தினம் 3 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் ரயில் மூலம் சென்னை வந்தனர். அங்கு பணியூர் தவிக அலுவலகத்திற்கு நேற்று சென்று பிரச்சார வாகனத்தில் உள்ள 4 சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை பெற்றுக் கொண்டனர். அதோடு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் விவரங்களை கேட்டு அவர்களுக்கு சம்மன் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் தவிக பிரச்சார கூட்டத்தின் போது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த காவலர்கள், தலைமை காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் என 10க்கும் மேற்பட்டவர்கள் கரூர் சுற்றுலா மாளிகையில் சிபிஐ முன்பு ஆஜராகினர். அவர்களிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவர்கள் பணியில் இருந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது உள்ளிட்ட விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் கேட்டறிந்தனர். நாடு முழுவதும் கடும் பரபரப்பை ஏற்படுத்திய கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் அன்று என்னதான் நடந்தது என்பது விசாரணைக்கு பிறகே தெரியவரும்.